السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما هذه الحياة الدنيا إلا لهو ولعب وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إصبعه في اليم فينظر بما يرجع. رواه مسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இஃப்தாருக்கு முன்பாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தெளிவான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நேற்றைய முன்தினம் இம்மை வாழ்வும் மறுமை வாழும் என்ற தலைப்பிலே இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன உதாரணத்தை கூறுகின்றான் என்பதை பற்றியும், இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதனை சொல்லுகின்றார்கள் என்பதை இன்னும் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது கூறுகின்றான்: வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுவும் வ லஇப் வ இன்னத் தாரல் ஆখিরাத லஹியல் ஹயவான் லவ் கானூ யஅலமூன். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவுமே இல்லை. வைன்னத் தாரல் ஆখিরা, மறுமையினுடைய வீடுதான், லஹியல் ஹயவான், அது நிலையானது, நிரந்தரமானது. லவ் கானூ யஅலமூன், இந்த மக்கள் இதனை அறிந்திருந்தால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் நம்மை ஏமாற்றக்கூடியதும் தான். நிலையானது என்றால் மறுமையினுடைய வீடு, மறுமையினுடைய வாழ்க்கை தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை பற்றி நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள். முஸ்தௌரித் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: قال رسول الله صلى الله عليه وسلم: ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إصبعه في اليم. இந்த உலகம் என்பது மறுமையை நாம் ஒப்பிடுகையிலே இந்த உலகம் எப்படிப்பட்டது, உங்களில் ஒருவர் கடலிலே தன்னுடைய விரலை நுழைத்து மீண்டும் எடுத்தால் ஃபயன்துர் பிமா யர்ஜிஅ, தன்னுடைய விரலிலே எதனை கொண்டு வருகின்றார், தன்னுடைய விரலிலே எதனை எடுத்து வருகின்றார் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும். இதுதான் மறுமைக்கு முன்னால் உலகம் என்பது. ஒரு கடலிலே நம்முடைய விரலை முக்கி எடுத்தோம் என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட முழுமையாக அதிலே வராது. ஆக மறுமை என்பது கடலை போன்றது. இந்த உலகம் என்பது நம்முடைய விரலிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு நீரை போன்றது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய
விரலிலே ஒட்டக்கூடிய அந்த ஒரு சொட்டு நீரிற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ ஒழிய மறுமைக்காக, மறுமை வாழ்க்கைக்காக நாம் எந்த விதமான முக்கியத்துவத்தையும் கொடுப்பதில்லை. ஆகவே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது என்பதை மற்றொரு உதாரணத்தின் மூலமாக, நேற்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட உதாரணத்தை சொன்னார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னொரு உதாரணத்தை கொண்டு அழகாக எடுத்து சொல்லுகின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பிஸூகின், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை வீதியை கடந்து சென்றார்கள். வன்னாசு கனஃபதைஹி, மக்கள் எல்லாம் அவர்களுடைய இரண்டு பக்கமும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்ல அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் சஹாபாக்கள் அவர்களுடன் நடந்து சென்றார்கள். ஃபமர்ர பிஜதியின் அஸக்க மய்யித்தின், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடந்தது, அதனுடைய காதும் சிறிதாக இருந்தது. அந்த ஆட்டை கடந்து சென்றார்கள். அப்படி அந்த ஆட்டை கடக்கும் பொழுது ஃபதனாவலஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அதனை எடுக்கின்றார்கள். ஃபஅഖத பிஉதுனிஹி, அதனுடைய காதை பிடித்து தூக்குகின்றார்கள். ثم قال, பிறகு கூறுகின்றார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன் யகூன ஹாதா லஹு பிதிர்ஹமின், இந்த ஆடு செத்து போன இந்த ஆட்டை யார் ஒரு திரஹமிற்கு வாங்கிக் கொள்ளுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். யார் இதனை ஒரு திரஹமிற்கு வாங்கிக் கொள்ளுவார்? ஃபகாலு, அதற்கு அவர்கள், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷைஇன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் இந்த ஆட்டை வாங்க விரும்பவில்லை. வமா நஸ்னஉ பிஹி, இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார்கள். சும்ம கால் அதுஹிப்பூன அன்னஹு லக்கும், சரி ஒருவேளை ஒரு திரகம் என்பதனால் சஹாபாக்கள் வேண்டாம் என்கின்றார்களோ என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் இந்த ஆட்டை இலவசமாக எடுத்துக்கொள்ளுவார்? ஆலு, அதற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹி லவ் கான ஹய்யன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது உயிரோடு இருந்தாலே கான ஐபன், குறையோடு தான் இருக்கின்றது, அன்னஹு அஸக், அதனுடைய காது சிறிதாக இருக்கின்றது. எந்த ஆட்டினுடைய காது சிறிதாக இருக்கின்றதோ அது குறை உள்ளதாக இருக்கும் என்பதை அரபு நாட்டு மக்கள் நம்பி வந்தார்கள். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது உயிரோடு இருந்தாலும் குறையோடு தான் இருக்கின்றது, இதனுடைய காது சிறிதாக இருக்கின்றது. ஃபகைஃப ஹுவ வஹுவ மய்யித், ஆக இறந்த பிறகு இதனை எப்படி நாங்கள் வாங்கிக் கொள்ள முடியும்? எங்களுக்கு என்ன பலன் இருக்கின்றது? இந்த ஆட்டின் மூலமாக எந்த விதமான பலனும் இல்லையே. இதனுடைய மாமிசத்தை புசிக்க முடியாது, இதனுடைய தோலை உபயோகிக்க முடியாது, அல்லது இதனுடைய எலும்புகளால் எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அப்படி இருக்க இதனை வாங்கி நாங்கள் என்ன செய்வது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள். ஆக இது ஒன்றுமே இல்லை. ஒரு திரஹமுக்கு கூட, ஏன் இலவசமாக கூட வாங்குவதற்கு இந்த ஆட்டிற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆக இதற்கு எங்களிடத்திலே எந்த விதமான மதிப்பும் இல்லை என்று சஹாபாக்கள் சொன்னது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபவல்லாஹ் லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இறந்த இந்த குறையுள்ள ஆட்டை எப்படி நினைக்கின்றீர்களோ, எந்த அளவிற்கு இதற்கு மதிப்பு கொடுக்கின்றீர்களோ, இந்த அளவிற்கு கூட அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திற்கு மதிப்பு இல்லை. இந்த உலகம் உங்களுடைய கண்களை எப்படியெல்லாம் கவர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அலங்காரம், உயர்ந்த கட்டிடங்கள், சுகமான இருப்பிடங்கள், உங்களை கவரக்கூடிய வியாபாரங்கள், உங்களுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய ஷாப்பிங் மால்கள், இவைகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், உலகம் முழுவதையும் எடுத்துக்கொண்டால், ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே மின் ஹாதா அலைக்கும், இந்த ஆட்டை எப்படி நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதைவிட மதிப்பு குறைந்ததாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நீங்கள் இந்த ஆட்டிற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட கொடுக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
ஆகவே அல்லாஹ்விடத்திலேயே இந்த உலகத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை எனும் பொழுது நாம் இந்த உலகத்திலே இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள பொருட்களுக்கும் மதிப்பு கொடுத்தால் வெற்றி பெற முடியுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தை எந்த விதத்திலும் மதிக்கவில்லை என்பதற்கு மற்றொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லவ் கானத்தித் துன்யா தஅதுலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிரன் ஷுர்பத மா. இந்த உலகம் ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு சமமானதாக இருந்தால், யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்பது ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு சமமாக இருந்தால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு கவளம் தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான். ஒரு கவளம் தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான். அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்பது ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு கூட சமமானது இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள். அதைத்தான் இந்த ஹதீஸிலே சொல்லும் பொழுதும் செத்து போன ஒரு ஆட்டை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை கேவலமாகத்தான் பார்க்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாகத்தான் உலகத்திலே எதையுமே சேமித்து வைக்கவில்லை. ஒரு தலைவன் என்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், மன்னராக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஏன் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் கூட தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தினர் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான சொத்துக்களை சேமித்து வைத்துத்தான் மரணிக்கின்றார்கள். நாம் அதனை எடுத்துச் செல்வதில்லை என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட எனக்கு பிறகு என்னுடைய சந்ததி கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே அவர்கள் ஏராளமான சொத்துக்களையும் சுகங்களையும் சேமித்து வைத்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டும் செல்லுகின்றார்கள். அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை எல்லாம் தங்கமாக மாற்றி அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை வாழ செய்திருப்பான். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு பங்களாவை கட்டி கொடுத்திருப்பார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களுக்காக சுகமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் கொடுத்திருப்பார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்த மரத்தினுடைய, பேரிச்சை மரத்தினுடைய ஓலையிலே மஸ்ஜித் நபவியிலே படுத்திருக்கின்றார்கள். உமர் வருவதை பார்த்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமருகின்றார்கள். பார்த்தால் அவர்களுடைய முதுகுகளிலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே பேரித்த மரத்தினுடைய ஓலையின் அச்சு பதிந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விடுகின்றார்கள். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. கண்ணீர் வடிந்தவர்களாக சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ரோம் நாட்டு மன்னர்களும் பாரசீக நாட்டு மன்னர்களும் இந்த அளவிற்கு சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களோ அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மனித குலத்திற்கே தலைவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனுமதி அளித்தால் உங்களுக்கு நாங்கள் ஒரு மெத்தையை செய்து விடுகின்றோம். நீங்கள் படுப்பதற்காக, உறங்குவதற்காக ஒரு மெத்தையை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பெரிதாக எதுவும் சொல்லவில்லை, ஒரே ஒரு மெத்தை தான், ஒரே ஒரு பெட்டு தான், அதனை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அதன் மீது நீங்கள் நிம்மதியாக தூங்கலாமே என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்திலே கேட்கின்றார்கள், உமரே, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன இருக்கின்றது? وما انا الا كرجل استظل تحت شجره ثم راحها. என்னுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு பயணியை போன்றது. ஒரு பயணியை போன்றது. ஒரு பயணி பாலைவனத்திலே பயணம் செய்கின்றான். ஒரு பயணி ஒரு ஊருக்காக, ஒரு நாட்டிற்காக பயணம் செய்கின்றான். அப்படி பயணம் செய்யும் பொழுது சிறிது நேரம் களைப்பாறுவதற்காக ஒரு மரத்திற்கு கீழே அமருகின்றான். அங்கே ஓய்வெடுக்கின்றான். பிறகு மீண்டும் ஓய்வு முடிந்ததும் அந்த இடத்தை விட்டும் கிளம்பி விடுகின்றான். இப்படித்தான் இந்த உலகத்திலே நான் வந்திருக்கின்றேன். நிரந்தரமாக வாழ்வதற்காக, நிலையான வாழ்க்கை வாழுவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வரவில்லை.
நான் இந்த உலகத்திலே சிறிது நேரம் ஓய்வெடுப்பவனை போன்றுதான், ஒரு பயணியை போன்றுதான் வந்திருக்கின்றேன். ஆகவே இந்த உலகத்திலே எனக்கு சுகமான வாழ்க்கை என்பது தேவையில்லை, மறுமையிலே அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபைய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோள்பட்டையை பிடித்தார்கள், என்னுடைய 2 தோள்களையும் பிடித்தார்கள். ஃபகால், பிடித்துவிட்டு கூறுகின்றார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். அப்துல்லாவே, உலகத்திலே நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்திலே நீ ஒரு பயணியை போன்று வாழ், அல்லது ஒரு அந்நியனை போன்று இரு. ஒரு பயணம் செய்யும் பொழுது ஒரு இடத்திலே ஓய்வெடுக்கின்றான் என்றால் அங்கேயே நிரந்தரமாக தங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது. அல்லது ஒரு அந்நியன் ஒரு புதிதாக ஒரு ஊருக்கு செல்லுகின்றான் என்றால் அங்கேயே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று விரும்ப மாட்டான். இருவருமே விரைவாக தம்முடைய இருப்பிடத்தை நோக்கி, தன்னுடைய குடும்பத்தாரை நோக்கி, தன்னுடைய ஊரை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆக மறுமையை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் இந்த உலகத்தினுடைய ஆசைகள், ஆசாபாசம் உன்னை ஏமாற்றத்திலே ஆழ்த்திவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். தனக்காக எதனையுமே அவர்கள் சேமித்து வைக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்று எதுவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேமித்து வைக்கவில்லை. அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய போர்க்கவசம் ஒரு யூதரிடத்திலே ஒரு சில கோதுமை தானியத்திற்காக அடகு வைக்கப்பட்டிருந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டிலே விளக்கு ஏற்றுவதற்கு, வெளிச்சத்திற்காக விளக்கிலே எண்ணெய் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு விளக்கை ஏற்றுவதற்காக பக்கத்தில் இருந்து ஒருவரிடத்திலே எண்ணெயை கடனாக வாங்குகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை தூதரான 23 வருடங்களிலே 63 வயதிலே மரணிக்கும் பொழுது தனக்காகவோ, தன்னுடைய குடும்பத்திற்காகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ எதனையே சேமித்து வைத்து விட்டு செல்லவில்லை. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையா? அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வத்தை சேமிப்பதற்கான திறமை இல்லாமல் இருந்ததா? அப்படி இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குன்து அம்ஷி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹர்ரத்தின் பில் மதீனா. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிலே கற்கள் நிறைந்த ஒரு பாதையிலே நடந்து சென்றேன். ஃபஸ்தக்பலனா உஹத். அந்த நேரத்திலே எங்களுக்கு முன்னால் உஹது மலை வந்தது. உஹது மலை எப்படிப்பட்ட மலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலையை பற்றி சொல்லுகின்றார்கள், ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. மதீனாவிலே ஒரு மலை இருக்கின்றது, நாம் அந்த மலையை நேசிக்கின்றோம், அந்த மலையும் நம்மை நேசிக்கின்றது என்று சொன்னார்கள். ஒரு முறை இந்த மலையின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏறுகின்றார்கள், ஏறி அமர்கின்றார்கள். அந்த நேரத்திலே மலை நடுங்குகின்றது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உஸ்புத் யா உஹத், உஹதே நீ உன்னுடைய இல்லத்திலே நிலையாக இரு. எதற்காக நடுங்குகின்றாய்? எதற்காக அசைகின்றாய்? فإن فيك, ஏனென்றால் உன் மீது فإن فيك نبي وصديق وشهيدان, உன் மீது அல்லாஹ்வின் தூதரும் ஒரு உண்மையாளரும் 2 ஷஹீதுகளும் உமரும் உஸ்மானும் தான் இருக்கின்றார்கள். ஆகவே நீ உன்னுடைய இடத்திலே நிலையாக இரு என்று சொன்னதும் அந்த மலை அப்படியே நிலையாக இருந்து விட்டது. இந்த அளவிற்கு அந்த மலையை பற்றி மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறப்பு மிக்க மலை. இஸ்லாமிய மார்க்கத்திலே சஹாபாக்களுக்கும் எதிரிகளுக்கும் நடந்த 2வது போர் இந்த உஹது போர். உஹது மலை அடிவாரத்தில் தான் நடந்தது. இந்த மலையை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்து செல்கின்றார்கள்.
அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை அழைக்கின்றார்கள். யா அபாதர், அபூதரே, ஃபகுல்த லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் ஆஜராகி விட்டேன் என்று நான் கூறினேன். ஃபகால், அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா யசுர்ருனி அன் இந்தி மிஸ்ல உஹதின் ஹாதா தஹபன், என்னிடத்திலே இந்த உஹது மலை அளவிற்கு, உஹது மலை என்பது ஏறத்தாழ 4-5 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த மலை இருக்கின்றது. ஆக இந்த உஹது மலை அளவிற்கு என்னிடத்திலே தங்கம் இருந்து தம்பை அலைய சலாசத்து ஐயா 3 நாட்கள் கழிந்து வஇந்தி மின்ஹு தீனாருன், ஒரு தீனார் கூட என்னிடத்திலே மீதம் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். எனக்கு அப்படி இருப்பது சந்தோஷம் அளிக்காது. என்ன கூறுகின்றார்கள்? அபூதரே, எனக்கு அல்லாஹ் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை கொடுத்து விட்டார். உஹது மலை அளவிற்கு தங்கத்தை கொடுத்து 3 நாட்கள் வரை நான் அதிலிருந்து ஒரு தீனார் வைப்பதை கூட விரும்ப மாட்டேன், சந்தோஷப்பட மாட்டேன். இல்லா ஷைஉன் உர்சிதுஹு லிதைனின், நான் என்னுடைய கடனுக்காக எடுத்து வைப்பதை தவிர. ஒரு மலை அளவிற்கு அல்லாஹ் எனக்கு தங்கத்தை கொடுத்தாலும் தீனாரையும் திர்ஹமையும் கொடுத்தாலும் நான் என்ன செய்வேன் தெரியுமா? இல்லா அன் அகூல பிஹி ஃபீ இபாதில்லாஹி ஹாகதா வஹாகதா வஹாகதா, அல்லாஹ்வினுடைய அடியார்களிடத்திலே இதனை இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள், இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள், அவருக்கு அவ்வளவு கொடுத்து விடுங்கள் என்று அனைவருக்கும் நான் அதனை பகிர்ந்து விடுவேன். என்னுடைய கடன் என்ன இருக்கின்றதோ அதற்காக அந்த அளவிற்கு மட்டும்தான் நான் எடுத்து வைப்பேன். உஹது மலை அளவிற்கு என்னிடத்திலே தங்கம் இருந்தாலும் அது அனைத்தையும் நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்து விடுவேன் என்று தன்னுடைய வலதுபுறமும் தன்னுடைய இடதுபுறமும் தனக்கு முன்னாலும் தனக்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காண்பிக்கின்றார்கள். இதோ இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள், இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள், அவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள், இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள் என்று தன்னுடைய நாலாபுறமும் அந்த செல்வத்தை எல்லாம், உஹது மலை அளவிற்கு இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள். நடந்து செல்லும் பொழுதே கூறுகின்றார்கள், ஃபகால் இன்னல் அக்தரீனஹுமுல் அகல்லீன யௌமல் கியாமா, நிச்சயமாக இந்த உலகத்திலே அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே நன்மை மிக குறைவாக இருக்கக்கூடியவர்கள் தான். இன்னல் அக்தரீன ஹுமுல் அகல்லூன யௌமல் கியாமா, இந்த உலகத்திலே அதிகமுடையவர்கள் மறுமை நாளிலே மிக குறைவாக உடையவர்கள். உலகத்திலே எவரிடத்திலே செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே மிக குறைவான நன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். இல்லா மன் கால பில் மாலி ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா, யார் தன்னுடைய செல்வத்தை இவர்களுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள் என்று தன்னுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் தனக்கு முன்னாலும் பின்னாலும் சொல்லிவிடுகின்றார்களோ அவர்களை தவிர. ஆக யார் தன்னிடத்திலே செல்வத்தை வைத்துக் கொண்டு அதனை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வதில்லையோ, அவர்கள் உலகத்திலே அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்டாலும் மறுமை நாளிலே மிக குறைவான நன்மை உடையவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஏழைகளை விட பணக்காரர்கள் நாளை மறுமை நாளிலே 50,000 வருடம் தாமதமாக சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். செல்வந்தர்களை விட ஏழைகள் 50,000 வருடம் விரைவாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். ஏன்? 50,000 வருடங்கள் வரை இவர்கள் தங்களுடைய சொத்துக்களுக்காக செல்வத்திற்காக அல்லாஹ்விடத்திலே கணக்கு வழக்கு காட்டிவிட்டு தான் செல்ல வேண்டும். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்திலே அதிகமாக செல்வம் உடையவர்கள் நாளை மறுமையிலே குறைவான செல்வம் குறைவான நன்மை உடையவர்கள் தான். யாரை தவிர? யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து தனக்கு முன்னாலும் பின்னாலும் வலதும் இடதும் மக்களுக்கு வாரி வாரி வழங்குகின்றார்களோ அவர்களை தவிர. அவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். நாமே நடைமுறையில் பார்க்கின்றோமா இல்லையா? யாரிடத்திலே அதிகமாக செல்வம் இருக்கின்றதோ அவர்களில் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆக அதைத்தான் சொல்லுகின்றார்கள், வகலீலுமாகும், அவர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். ஆக நாளை மறுமை நாளிலே விரைவாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால்
நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்ய வேண்டும். வெறுமனே செல்வத்தை நாம் சேகரித்து வைத்துக் கொண்டு உலகத்திலே அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் நாம் அதனை சேமித்து வைத்துக் கொண்டால், அதன் மீது மோகம் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைய முடியாது என்பதை இந்த ஹதீஸ் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அதற்கடுத்து அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சும்ம கால லி மகானக லா தப்ர ஹத்தா ஆத்திய. அபூதரே, இந்த இடத்திலேயே நில்லுங்கள், நீங்கள் இந்த இடத்தை விட்டும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது, நகரக்கூடாது. சும்மன் தலக ஃபீ சவாதில் லைலி ஹத்தா தவாரா. இந்த அளவிற்கு என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய இருளிற்குள் சென்று விட்டார்கள், என்னை விட்டு மறைந்து விட்டார்கள். என்னுடைய பார்வையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்படவில்லை, இருட்டாக ஆகிவிட்டது. அவர்கள் சென்று விட்டார்கள். ஃபஸமிஅத் ஸௌதன் கத் இர்தஃபா. அவர்கள் சென்று சிறிது நேரத்திலே கடுமையான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ஃபதஹவஃப்து அன் யகூன அஹதுன் அரத லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரேனும் தாக்கி விட்டாரோ என்று என்னுடைய உள்ளத்திலே பயந்து ஃபஅரத்தன் ஆதியஹு, நான் அங்கே செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஃபதக்கர்து கௌலஹு, உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை எனக்கு நினைவு வந்தது. லா தபர ஹத்தா ஆதிய, நான் வரும் வரை இந்த இடத்தை விட்டு நீங்கள் நகரக்கூடாது. இந்த ஒரு கட்டளையின் காரணமாக அந்த இடத்தில் அப்படியே நான் நின்று விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், அபூதரே, இங்கேயே நில்லுங்கள், இந்த இடத்தை விட்டும் நீங்கள் நகரக்கூடாது. எங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ என்று பயந்தும் கூட, யாரேனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கி விட்டார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டும் கூட, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் மாற்றமாக நடக்க கூடாது. இங்கே நில்லுங்கள் என்று சொன்னார்கள், நான் வரும் வரையிலும் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை நான் இந்த இடத்தை விட்டும் நகரவே மாட்டேன் என்று நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்தார்கள். வந்ததும் நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே லக்கத் சமிஅத்து ஸௌதன், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். தகவ்வஃப்து மின்ஹு, அந்த சத்தத்தின் காரணமாக பயந்து விட்டேன், எங்கே உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டதோ என்று. அந்த நேரத்தில் நான் இந்த இடத்தை விட்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் உங்களுடைய அந்த கட்டளையின் காரணமாக இந்த இடத்திலேயே நின்று விட்டேன். ஃபகால் வஹல் சமிஅத்தஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரிடத்திலே கேட்கின்றார்கள், அபூதரே, நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன். அதற்கு கூறினார்கள், நாம் தாக்க ஜிப்ரீல் அத்தானி, அது ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்த சத்தம் தான் அது. ஜிப்ரீல் இடத்திலே வந்தார். ஃபகால மம்மாத மின் உம்மத்திக லா யுஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, உன்னுடைய சமுதாயத்திலே யார் அல்லாஹ்விற்கு யாதொன்றையும் இணையாக்காமல் மரணித்து விடுகின்றாரோ அவர் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்லுவார் என்று கூறினார். ஜிப்ரீல் இடத்திலே வந்து என்ன நற்செய்தியை சொன்னார்? மம்மாத மின் உம்மத்திக லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், யார் உன்னுடைய சமுதாயத்திலே உன்னுடைய உம்மத்திலே அல்லாஹ்விற்கு யாதொன்றையும் இணை வைக்காமல் மரணிக்கின்றாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். இணை வைப்பது என்பது என்ன? அல்லாஹ்விற்கு இணையாக அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை கருதுவது, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்பினங்களை வணங்குவது, அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய உதவிகளை படைப்பினங்களிடத்திலே கேட்பது, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய வல்லமை படைப்பினங்களுக்கு, கற்களுக்கும் சிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் சமாதிகளுக்கும் அவுலியாக்களுக்கும் இருக்கின்றது என்று ஒருவன் நம்பினால் அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவனாக ஆகிவிடுகின்றான். ஆகவே யார் அல்லாஹ்விற்கு யாதொன்றையும் இணை வைக்காமல், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்பினங்களை வணங்காமல், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்பினங்களிடத்திலே உதவி தேடாமல், அல்லாஹ்விடம் மட்டுமே உதவியை தேடி அவனை மட்டுமே வணங்குகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் அதே நிலையிலே மரணித்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. உடனே நான் கேட்டேன், வைன்சனா வைன்சரா, அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை, சரி, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் அவன் விபச்சாரம் செய்தாலும் சரி திருடினாலும் சரி அவன் சொர்க்கத்திற்கு செல்லுவான் என்று பதிலளித்தார்கள். நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரலாம்,
ஆஹா, என்ன ஒரு நற்செய்தி! விபச்சாரம் செய்தாலும் பரவாயில்லை, நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். திருடினாலும் பரவாயில்லை, சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். ஆம், உண்மைதான். ஆனால் எப்படி செல்வோம் தெரியுமா? நான் நினைப்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட மாட்டான். அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லையா? சொர்க்கம் என்பது உறுதி, சந்தேகமே இல்லை. ஆனால் ஒருவன் விபச்சாரம் செய்தால் அல்லது திருடினால் அதற்குண்டான தண்டனை அனுபவித்து விட்டுத்தான் செல்லுவான். எந்த நாளிலே? மறுமை நாளிலே. மறுமை நாளினுடைய ஒரு நாள் என்பது இந்த உலகத்திலே 50,000 வருடங்களுக்கு சமம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், 50,000 சனத்தின் மிம்மா தஅத்தூன். நீங்கள் எண்ணக்கூடிய 50,000 வருடங்களுக்கு அது சமமானது. ஆக 50,000 வருடங்கள் ஒரு நாள், மறுமையினுடைய ஒரு நாள். இந்த உலகத்தினுடைய 50,000 வருடங்கள், நம்முடைய வாழ்க்கை என்பதே 50 வருடங்கள் 60 வருடங்கள் தான். 50,000 வருடங்கள் யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 950 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக 50,000 வருடங்கள் என்பது ஒரு நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் விபச்சாரம் செய்த காரணத்திற்காக ஒரு நாள் இவனை நரகத்திலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டால் என்ன நிலை? திருடியதன் காரணமாக ஒரு நாள் இவனை நரகத்திலே போடுங்கள் என்று சொன்னால் 50,000 வருடங்கள் நரகத்திலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆக திருடினாலும் பரவாயில்லை, விபச்சாரம் செய்தாலும் பரவாயில்லை, ஒரு நாள் நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோமே என்று இந்த தீமைகளை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக இறக்கப்பட்டுதான் அல்லாஹ்வின் தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சொர்க்கத்திற்கு செல்வானா? ஆம், செல்வான் தான். ஆனால் அதற்குண்டான தண்டனை கடுமையானது என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருமறையான் திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார்கள். விபச்சாரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது சொல்லுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் விபச்சாரர்களையும் விபச்சாரிகளையும் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் ஒரு பானையிலே போடுவான். நீளமான பானை. மேலிருந்து அவர்கள் கீழே போடப்படுவார்கள். கீழே நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டிருக்கும். கீழே அந்த பானையின் கீழே நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நெருப்பினுடைய சூட்டை, வேதனையை தாங்காமல் அவர்கள் மேலே இருந்து வெளியேற வேண்டும் என்று மேலே செல்லுவார்கள். மேலே சென்றால் மீண்டும் கீழே தான் அவர்கள் வருவார்கள். மீண்டும் அவர்கள் கீழே அந்த நரகத்திலே அந்த நெருப்பிலே தள்ளப்படுவார்கள். இது யாருக்கு? விபச்சாரிகளுக்கு 50,000 வருடங்கள் வரை இந்த வேதனை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்படிப்பட்ட வேதனை 5 நிமிட சுகத்திற்காக 50,000 வருடங்கள் இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரை. அல்லாஹ் தீர்ப்பு அளித்த நரகத்திலே அனுப்பிவிட்டால் அங்கே என்ன வேதனை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நரகத்திலே சில மக்களுக்கு முன்னால் நல்ல மாமிசமும் இறைச்சியும், அழுகிய இறைச்சியும், துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சியும் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் நல்ல கொழுத்த மாமிசம் வைக்கப்பட்டிருக்கும், மற்றொரு பக்கம் அழுகிய துர்நாற்றம் வீசக்கூடிய மாமிசம் வைக்கப்பட்டிருக்கும். அதை அந்த மனிதன் நல்ல மாமிசத்தை விட்டுவிட்டு அழுகிய அந்த மாமிசத்தை தான் சாப்பிட்டுக் கொண்டிருப்பான். துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த மாமிசத்தை தான் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான். இவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அவர்கள் ஜிப்ரீல் இடத்திலே கேட்க, இவர்கள் தான் உலகத்திலே விபச்சாரம் செய்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள். ஆக இந்த உலகத்திலே ஹலாலான மனைவி இருக்க, மனைவியை விட்டுவிட்டு ஹராமான முறையிலே ஒருவன் சுகத்தை தேடினால், ஒருவன் விபச்சாரத்தின் மூலமாக தன்னுடைய ஆசையை அவன் தீர்த்து கொண்டால், பூர்த்தி செய்து கொண்டால், நாளை மறுமை நாளிலே இப்படிப்பட்ட கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதைத்தான் நாம் இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் பரவாயில்லை என்றால் இதையெல்லாம் செய்யலாம் என்று நினைக்க கூடாது, இதற்கும் கடுமையான வேதனை இருக்கின்றது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மீது மோகமற்றவர்களாக, பற்றற்றவர்கள்
உடையவர்களாக இருந்த காரணத்தினால் உஹது மலை அளவிற்கு தங்கம் கிடைத்தாலும் அதனையும் அவர்கள் செலவு செய்ய வேண்டும், அவர்கள் தனக்காக சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை, மக்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்பினார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லவ் கான லீ மித்லு உஹதின், என்னிடத்திலே உஹது மலை அளவிற்கு தஹபன் தங்கம் இருந்தாலும் லஸர்ரனி அல்லா தமுர்ர அலைய தலாத்து லயாலின் வ இந்தி மின்ஹு ஷைஉன் இல்லா ஷைஉன் உர்சிதுஹு லிதைனின், என்னிடத்திலே அந்த உஹது மலை அளவிற்கு தங்கத்திலிருந்து 3 நாட்களுக்கு மேல் நான் கடனுக்காக எடுத்து வைப்பதை தவிர வேறு எதுவும் இருக்க வேண்டும் என்று விரும்பவே மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இந்த மனநிலை நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ்வின் பாதையிலே நாம் செலவு செய்து விட வேண்டும், சேமித்து வைக்க கூடாது, இது நிலையானது அல்ல என்ற இந்த மனநிலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்மை விட செல்வத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்களை பார்க்க கூடாது. இன்று நாம் அதிகமாக செல்வத்தை சேமிக்க வேண்டும் என்று எதற்காக நினைக்கின்றோம்? அதோ எனக்கு பின்னால் அவன் துபைக்கு வந்தான், ஆனால் என்னை விட அதிகமாக அவன் பொருளாதாரத்தை சேமித்து வைத்து விட்டான், ஊரிலே இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி விட்டான், அவனுடைய மனைவிக்கு இவ்வளவு நகைகளை வாங்கி கொடுத்து விட்டான், இப்படிப்பட்ட வியாபாரம் எல்லாம் ஊரில் நடந்து கொண்டிருக்கின்றது, இங்கும் அவன் செல்வ செழிப்போடு இருக்கின்றானே என்று நம்மை விட உயர்ந்தவர்களை பார்த்தால் உலக மோகம் நமக்கு இன்னும் அதிகமாகும். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உங்களை விட செல்வத்திலும் அந்தஸ்திலும் உடல் அமைப்பிலும் கீழே யார் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும், உங்களை விட செல்வத்திலும் அந்தஸ்திலும் உடல் அமைப்பிலும் அதிகமாக உங்களுக்கு மேல் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஏன் தெரியுமா? உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மாட்டீர்கள். உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைக்காக நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவீர்கள். உங்களுடைய காலிலே செருப்பில்லை என்றால், அதை வாங்குவதற்கு கூட வசதி இல்லை என்றால், ஒருவன் காலே இல்லாமல் வந்து கொண்டிருப்பான், அவனை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவீர்கள். நீங்கள் பழைய ஆடை அணிந்திருக்கின்றீர்கள் என்றால் ஒருவன் கிழிந்த ஆடை அணிந்திருப்பான், அவனை பாருங்கள். நீங்கள் கிழிந்த ஆடை அணிந்திருந்தால் ஒருவன் ஆடையே இல்லாமல் இருப்பான், அவனை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவதற்கான வசதி இருக்கின்றது என்றால் உங்களை விட கீழ்நிலையில் இருப்பவனை பாருங்கள். அவன் ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுவான், அல்லது 1 வேளை சாப்பிடுவதற்கு கூட அவனிடத்திலே வசதி இருக்காது. உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பாருங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவீர்கள். அல்லாஹ் என்னை இவனை விட உயர்வாக கண்ணியமாக வைத்திருக்கின்றான் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே வரும். ஆக இந்த நிலை எப்பொழுது வரும்? உலகத்தின் மீது நமக்கு மோகம் இல்லாமல் இருந்தால்தான். நாம் இந்த உலகத்தின் மீது மோகம் உடையவர்களாக ஆகிவிட்டோம் என்றால், இந்த உலக மோகம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்றால் அதற்கு அடுத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் மறுமைக்காக எதனையும் சேமித்து வைக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். இந்த உலகத்திற்காக, உலகத்திலே நம்முடைய சுகமான வாழ்க்கைக்காகத்தான் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். இன்னும் சொல்ல போனால் எத்தனை சகோதரர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இது போன்று வெளிநாடுகளுக்கு வந்து விடுகின்றார்கள். மீண்டும் ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய சுகம், இங்கே கிடைக்கக்கூடிய சுகம், இந்த பொருளாதாரத்தினுடைய மோகம் எல்லாம் அவர்களுடைய கண்களை மறைத்து மீண்டும் ஊருக்கு கூட செல்ல அவர்களை நினைக்க வைப்பதில்லை. ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். ஊருக்கு சென்று விட்டால் நிலை என்ன? அங்கே சென்று நாம் என்ன செய்வது? வியாபாரம் செய்ய முடியுமா? தொழில் செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியுமா? இது போன்று அங்கே சம்பாதிக்க முடியுமா? இவ்வளவு பொருளாதாரம் நமக்கு அங்கே கிடைக்குமா என்று நினைத்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அவர்கள் இழந்து, அவர்களை பிரிந்து இங்கே தனிமையிலே வாழக்கூடிய நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. ஆக எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே செல்வத்தினுடைய ஆசை வந்து விடுகின்றதோ, உலகத்தினுடைய மோகம் வந்து விடுகின்றதோ, மறுமையையும் மறந்து விடுவோம், இந்த உலகத்திலே நம்முடைய குடும்பத்தையும் மறந்து விடுவோம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே செல்வத்தினுடைய மோகம் அதிகமாக இருக்கக்கூடாது.
பொதுவாக நாம் என்ன நினைக்கின்றோம், ஒரு இடத்திலே அதிகமாக செல்வம் இருந்தால் அவன் உண்மையாலுமே பாக்கியம் பெற்றவன். அவன் பாக்கியம் பெற்றவன் அல்ல. உண்மையாலுமே பாக்கியம் பெற்றவன் யார் தெரியுமா? குறைவான செல்வம் இருந்தாலும் அதை கொண்டு போதும் என்ற மனதோடு இருக்கின்றானே, அவன் தான் பாக்கியம் பெற்றவன். அதிகமாக செல்வம் இருப்பதன் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உதவி செய்து விட்டான் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. அப்படி பார்த்தால் உலகத்திலேயே அதிகமான செல்வத்தை காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவன் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானா? அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு அவன் ஆளானான். அவனை அல்லாஹ் இந்த பூமியிலே புதைத்து விட்டான் அவனுடைய செல்வத்தோடு. ஆனால் குறைவான செல்வம் இருந்தாலும் நிறைவாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த செல்வத்திலே பர்க்கத் செய்வான். அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தி நமக்கு கிடைக்கும். ஆகவே செல்வம் என்பது அதிகமாக இருப்பதை கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிப்பது அல்ல. மாறாக குறைவாக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் கடன் வாங்காமல் நாம் வாழுகின்றோம் பாருங்கள். அதிலேதான் அல்லாஹ்வினுடைய பர்க்கத் இருக்கின்றது, அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தியும் வளமும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய குறைவான செல்வமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அதை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். எப்பொழுது நாம் திருப்தி அடையவில்லையோ அப்பொழுது நம்மிடத்திலே அல்லாஹ்வினுடைய பர்க்கத் என்பது சென்றுவிடும். நாம் செல்வத்திற்கு அடிமைகளாக ஆகிவிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தஇஸ அப்து தீனாரி வத் திர்ஹம், தீனாருக்கும் திர்ஹமுக்கும் அடிமையாக இருப்பவன் நாசமாக போகட்டும். இவ்வுலகத்தினுடைய ஆசா வாசங்களுக்கு ஆடை அணிகலன்களுக்கெல்லாம் யார் அடிமையாக இருக்கின்றானோ அவன் நாசமாகட்டும். ஏனென்றால் அவனுக்கு வழங்கப்பட்டால் திருப்தி அடைவான், வழங்கப்படவில்லை என்றால் திருப்தி அடைய மாட்டான். அல்லாஹ் ஒரு நேரத்திலே அவனுக்கு கொடுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவான். ஒரு நேரத்திலே அல்லாஹ் கொடுக்காமல் அவனை சோதித்தால் யா அல்லாஹ் நீ எனக்கு எதையுமே கொடுக்க மாட்டாயா என்று அல்லாஹ்வையே குறை சொல்லக்கூடியவனாக ஆகிவிடுவான். ஆகவே செல்வத்திற்கு, தீனார் இருக்கு, திர்ஹம் இருக்கு, காசு இருக்கு, பணத்திற்கு, ஆடை அணிகலன்களுக்கெல்லாம் நாம் அடிமைகளாக ஆகிவிடக் கூடாது. யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்களை எடுத்துக்கொண்டார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? நம்மை போன்று சுகமான வாழ்க்கை வாழ்ந்தார்களா? இல்லை சகோதர சகோதரிகளே. செல்வம் இருந்தாலும் அவர்கள் ஏழ்மை நிலையைத்தான் விரும்பினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் அனைவரும் நன்றாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வெறும் கையோடு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவிலே வியாபாரம் செய்து மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் மரணித்ததும் அவர்களுடைய மனைவிகளுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான தீனார்களும் திர்ஹம்களும் வாரிசு சொத்திலே அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, அவருடைய காலத்தில் அவர்கள் மரணித்த பிறகு ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு வைத்தவர்களாக நோன்பு திறப்பதற்கு அமர்ந்திருக்கின்றார்கள். நாமும் நோன்பு திறக்கின்றோம். எத்தனை வகையான உணவுகள் வைக்கப்படுகின்றன, எவ்வளவு பழ வகைகள், கஞ்சி, வடை போண்டா போன்ற எவ்வளவு வகையான உணவுகள் நமக்கு வைக்கப்படுகின்றன. அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய செல்வந்தர் 2 உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன. இத்தனை உணவு, 2 விதமான உணவுகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த உணவு முன்னால் வந்தது. நோன்பு திறப்பதற்கு முன்னால் வைக்கப்பட்டு விட்டது. அந்த உணவை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொல்லுகின்றார்கள், இப்பொழுது அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்பை கொடுத்து விட்டான். ஒரு காலம் இருந்தது, இந்த நேரத்திலே நான் என்னுடைய சகோதரர் முஸ்அப் பின் உமைரை நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய சகோதரர் முஸ்அப் பின் உமைரை நினைத்து பார்க்கின்றேன். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பரம ஏழையாக மாறினார். எந்த அளவிற்கு என்றால் உஹது போரிலே அவர் அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக்கப்படுகின்றார். அவரிடத்திலே அவர் அணிந்திருந்த ஒரே ஒரு போர்வையை தவிர, ஷாலை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை. அதை கொண்டு அவருடைய தலையை மறைத்தால் கால் தெரிகின்றது, காலை மறைத்தால் தலை தெரிகின்றது. இப்பொழுது அல்லாஹ் இவ்வளவு செல்வ செழிப்பை வழங்கிவிட்டான்.
இதோ நமக்கு முன்னால் இரண்டு விதமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கே நாம் செய்த நல்ல அமல்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நற்கூலியை வழங்கிவிட்டானோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று அழுகின்றார்கள். எந்த அளவிற்கு அழுகின்றார்கள் என்றால், நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது, சாப்பிடுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். வெறுமனே அவர்கள் சாதாரணமாக நோன்பை திறந்துவிட்டு அந்த உணவை சாப்பிடுவதை விட்டு விட்டார்கள். இந்த அளவிற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வ செழிப்பை பார்த்து அதிகமாக கூட இல்லை, மிக குறைந்த விதத்தில் தான் 2 விதமான உணவுகள் தான், அதை பார்த்து அவர்கள் அழுதுவிட்டு, எங்கே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நாம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் கூலி கொடுக்காமல் இந்த உலகத்திலேயே நாம் செய்த நன்மைகளுக்கு பகரமாக செல்வத்தை வழங்கிவிட்டானோ என்று நினைத்து சஹாபாக்களுடைய அந்த ஏழ்மை நிலையையும் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பையும் பார்த்து அவர்கள் அழுகின்றார்கள். நம்முடைய நிலை என்ன? சஹாபாக்கள் இருந்த ஏழ்மையை போன்ற நம்மிடத்திலே ஏழ்மை இருக்கின்றதா? இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவருடைய பள்ளியில் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் இருந்தார்கள். இந்த 70 சஹாபாக்களுமே எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மாமின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாவுன், அவர்களில் யாருக்குமே முழுமையான ஆடை இல்லை. இம்மா இஸார் வ இம்மா கிஸா, ஒன்று மேலாடை இருக்கும், இல்லாட்டி கீழாடை இருக்கும். அது ரபது ஃபி அனாகிஹிம், அந்த ஆடை அவர்கள் அந்த ஒரு போர்வை வைத்துக் கொண்டு தங்களுடைய கழுத்திலே இப்படியே அவர்கள் அந்த ஆடையை சுற்றி கட்டிக் கொள்ளுவார்கள். எந்த அளவு இருக்கின்றால், ஃபமின்ஹா மா யபுலுகு நிஸ்ஃபஸ் ஸாகைன், அவர்களில் சிலருடைய ஆடை அப்படி கழுத்தில் அவருடைய உடலை சுற்றி கட்டிக்கொண்டால் அவர்களுடைய பாதி கெண்டை காலிற்கு இருக்கும். வமின்ஹா மா யபுலுகுல் கஅபைன், சிலருக்கு முட்டி வரைக்கும் தான் இருக்கும். ஃபயஜ்மஹு பியதிஹி கராஹியத அன் துரா அவ்ரத்துஹு, அவர் கீழே அமர்ந்தால் அவருடைய உறுப்பு, மர்ம உறுப்பு தெரியக்கூடிய விதத்திலே இருக்கும். ஆகவே அந்த ஆடை இன்னும் அவர் இறுக்கி பிடித்து தன்னுடைய கையால் தன்னுடைய மர்ம உறுப்பை மறைத்தவராகத்தான் அமருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை பற்றி ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையிலே உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கு திறமை இல்லையா? திறமை இருந்தது. சம்பாதிக்க வேண்டும் என்ற அவர்களுக்கும் எண்ணம் இருந்திருக்காதா? இருந்ததுதான். ஆனால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த உலகத்திலே ஏழ்மையாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நாளை மறுமை நாளிலே நாம் அதிகமாக செல்வத்தை சம்பாதித்து அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதற்காக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கி இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை. ஆகவே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டிய வழிகாட்டுதலினுடைய அடிப்படையிலே சம்பாதிக்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. நாம் பணக்காரர்களாக இருக்கக்கூடாது, செல்வந்தர்களாக இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் செல்வத்தினுடைய மோகம் நம்மிடத்திலே வந்து மறுமையை மறந்துவிடக் கூடாது என்றுதான் சொல்லுகின்றது. மறுமை வாழ்க்கை என்பது நிலையானது, மறுமையினுடைய இன்பம் என்பது நிலையானது இன்ஷா அல்லாஹ். அதை பற்றியும் மறுமையினுடைய இன்பத்தை பற்றியும் உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்லுவேன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலக மோகத்தை விட்டும் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையை விட்டும் பாதுகாத்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவரையும் இம்மை மறுமையிலே அல்லாஹ் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யாசர் भाई, யாசர் भाई, எஃப்எம் ஃப்ரூட்ஸ் எல்லாரும் ஒரே இதுல இருக்கேன். அந்தியாஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் பெப்பர்.
यासर भाई எப்பங்க அது நீங்க உட்காருங்க இருக்கு ஜி இந்தியாஸ் ஒரு கஞ்சியோட வா வந்து உட்கார் இங்க வா இங்க வா कर दिया कर வெளியே பாருங்க வெளியே பாருங்க சொல்லிட்டாங்க ஓகே பிஸ்மில்லா லேடிஸ் கறிச்சுமா லேடிஸ் கறி அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க நோம்பு டைம் ஆயிடுச்சு சொல்லி நோம்பு வருங்க ஸ்கை பண்ணு அஸ்ஸலாமு அலைக்கும் நோன்புவதற்கு நேரமாகிவிட்டது பெருநாளில் நோன்பு வந்தது இல்லை
First thing.